இப்போ நேரடியாக கேளுங்களேன், தாவேக்கா ஆச்சு சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இப்போ பதில் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? வந்து 60 நாள் தான் ஆச்சு. சரி. ஒரு 6 மாத காலம் இது வந்து ஒரு ஆட்சி செய்ய விட்டால் தான் அவங்க என்ன சரி செய்கிறாங்க, என்ன தப்பு செய்கிறாங்க, எப்படி திட்டங்களை கொண்டு போகிறாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ வந்திருக்க எல்லாமே வந்து எல்போர்டு, அரசியலுக்கு எல்போர்டு. புதியதாக வந்திருக்கிறாங்க அமைச்சர்கள். நம்ம பேசும்போது நம்ம கனிவாக பேசுகிறாங்க, பட் அரசியல் தெரியாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க. இல்லை, என்னுடைய தனிப்பட்ட ஸ்டாண்ட் இது என்னன்னா, தாவேக்கா அரசு சரியாக செஞ்சால் பாராட்டுவோம், தப்பாக செஞ்சால் சுட்டி காட்டுவோம், திருந்தலையா போராட்ட காலத்துக்கு வந்துடுவோம். இதைத்தான் நம்ம 6 மாதத்துக்கு செய்யணும். சரி செஞ்சால் பாராட்டுவோம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறீங்களேன், 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரங்கிறான். நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதை அதுக்கு தான் செய்யணும். வெரி குட்பா. ஏழை மக்களுக்கு வந்து அது சரி பண்ண ரெண்டாவது விஷயம். அது பிரச்சனை இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அந்த திட்டம், அந்த அறிவிப்பு வந்து சரியான அறிவிப்பு தானே, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பெண்களுடைய பாதுகாப்புக்கு வந்து சிங்கப்பெண் திட்டம்ங்கிறாங்க, நல்ல இதுதான். அது ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க ஒட்டையில், அல்லது பழைய மகளிர் காவல்துறையை வந்து ஏதோ செய்கிறாங்க, அவங்களுக்கு அதிகாரம் என்ன இருக்குது, அதுக்குள்ளே போக தேவையில்லை. ஆனால் திட்டம் சரியான திட்டம். பெண்கள் வந்து பாதுகாக்கணும், நல்ல நோக்கத்தில் வந்து தாவேக்கா செய்திருக்கிறது, மனதார பாராட்டணும். அதுதான் வந்து ஒரு அரசியல் நோக்கனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான. அதுபோல் பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. போதை எங்கே வந்து இறங்குது, யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் என்னெல்லாம் பண்ணினாங்கிறது சப்ஜெக்ட் வேறு. ஆனால் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதம் வரவேற்கிறதுக்கு எல்லா ஏழை எளிகள் மக்கள் பாதுகாப்பு பண்ணுவாங்க. நீங்கள் திருப்பி கேட்கக்கூடாது, கஜானா காலின்னு சொல்லிலையா, வெள்ளை இறக்கி வெளியிட்டீங்களே, காசே இல்லைன்னீங்களா. இதுதான் நம்ம அரசு பள்ளிக்கு, இது வந்து அரசுக்கு மருத்துவமனை மட்டும் சொல்றாரு. முதல் சொன்னது என்னன்னா, எல்லா குழந்தைக்கும், தமிழ்நாட்டு வருகிற எல்லா குழந்தைக்கும் தாய்மாமன் சீரு சொல்ல வரீங்க. என்னன்னா படிப்படியாக செய்யிட்டுக்கிறேன். இப்போ அதான் இப்போ நீங்கள் பேசணும்னா இந்த 2 மாதத்தில் இவ்வளோதான் நீங்கள் அவுட்புட்டை எடுக்க முடியுதுங்கிறேன். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கு சில திட்டம் வச்சுருந்தாங்க. அதுவும் ஊழல் தடுப்பு. நான் வந்து தாவேக்கா அரசில் எனக்கு பிடிச்சமான விஷயம் சொல்கிறேன். இந்த 2 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அதிகாரிகளும் பெரிய அளவுக்கு லஞ்சம் வாங்கி கையங்களமாக மாட்டி தான் இல்லை, ஒரு சில சம்பவங்களை தவிர. இப்போ நீங்கள் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போகிறீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் பட்டுவாடா தான். இதே ஆளக்கூடிய அரசுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையாங்க ரெண்டாவது. ஆனால் அதிகாரிகள் காசு வாங்கினாங்க, பயங்கரமாக வாங்கினாங்க. ஆனால் இது இப்போ இல்லை, ஓப்பனாகவே இதை முதலமைச்சரே சொல்கிறார், லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சத்துக்கு ஒழிப்புக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அதுபோல் வேலை வாய்ப்புக்கு தொழில் இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 436 லிஸ்ட்டு போட்டிருக்காரு. அந்த 436 லிஸ்ட்டு என் கையில் இல்லை. என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அது ரோட் மேப் என்னங்கிறது பார்க்கணும். வீட்டு வசதி துறைக்கு வந்து கிட்டத்தட்ட சட்டப்போ 28,551 தொகுப்பு வீடுகள் கட்டுறதுக்கான ஒரு சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இது வாயான ஒரு அறிவிப்புகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கடலில் வச்சுட்டு போயிட்டாரு ஸ்டாலின் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். சரி, வெள்ளை அறிக்கை விடவேண்டாரு. அப்போ இவ்வளோ திட்டத்துக்கு நீங்கள் எப்படி போகிறீங்க, கஜானா காலியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அப்புறம் எப்படி இந்தியாவில் 2வது பெரிய மாநிலம் எப்படி வந்து அதை சொல்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா முரண்பாடாக இருக்கிறது. ஒரு பக்கம் நல்ல திட்டங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களை, இன்னொரு கட்சியுடைய எம்எல்ஏக்கள் வந்து என்ன செய்றாங்க, சாரையாக போகிறாங்க. இது பற்றி கேள்வி கேட்கும்போது முதலமைச்சர் அவர்களே மௌனமாக தான் இருக்காப்ல. புரியுதா? முதலமைச்சர் கேட்டாங்கல்ல, வாஷிங் மிஷின் இல்லைன்றாரு. ஆனா எப்படி விஜயபாஸ்கர்கள் உள்ள வர்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி சட்டமன்றத்தில் கேட்கக்கூடிய ஊழல் நெஞ்ச நிமிர்த்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்ச நிமிர்த்து ஓகே, முதலமைச்சர் சொல்றாரு ஓகே, நடைமுறையில் அது இல்லையே. அதான் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ட்விட்டரில் பதில் சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கான்னு கிரிட்டிசிசம் இருக்கிறது. அதுபோல் முக்கியமான விவகாரங்கள், உதாரணமாக திருப்பரங்குன்றம் இஷ்யூவை வந்து மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் வந்து புஷ் பண்ணாங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஹெச் ராஜாலாம் எந்த நிலகத்தில் நின்றாருன்னு நீங்கள் பார்த்தோம். பாஜகவுடைய ஐடி வங்கிலாம் வந்து அந்தளவுக்கு கொம்பு செய்விட்டு இது தமிழ்நாடு இஷ்யூ என்பதை தாண்டி டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் டிவி, இந்தியா டுடேல பார்த்தீங்கன்னா பொழுதன்னைக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ தான். என்னமோ தமிழ்நாடே வந்து இந்துக்களுக்கு எதிரான மாநிலங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இஷ்யூவை வந்து ரொம்ப டாக்டிக்கலாக வந்து டீல் பண்ணுது திமுக அரசு. ரொம்ப அழகாக சால்வ் பண்ணாங்க. இப்போ அது திரும்ப ரீசர்வே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு. அப்புறம் ஆடு மாடு இருக்கக்கூடிய மேட்டரில் நம்ம எங்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு எங்கள் ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து வழக்கம் போல் என்ன செஞ்சார், ஒரு கான்ட்ரவர்சியான தீர்ப்பு வந்து கொடுத்தாரு.
அங்க இருந்த அட்வொகேட் ஜெனரல் வந்து சரியா அப்போஸே பண்ணல. கவர்மெண்ட் ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்னன்னா, ஒரு மாடுக்குத்தான் ஒருத்தர் மனு போடுறாரு. ஆனா அவர் சொன்னது என்னன்னா, ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் இந்து கோயில்களுக்கு வந்து சேர்த்துதான் அது. அது எந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்ட், எந்த அளவுக்கு ஸ்லாட்டர் ஹவுஸ்ல எதுங்க யாருங்க வந்து அறுப்பா? நீ விற்பனையை பண்ண போறோம். எங்க வீட்டில் விசேஷத்துக்கு நான் ஆடை இருக்கிறேங்கன்னா நான் அங்கே போய் என்ன செய்ய முடியாது. மாடு அறுப்பு ஆடு அறுப்பு கூடத்தில் போய் நான் வந்து பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது விற்பனைக்கான கூடம். இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் என்ன செய்யறாரு, தீர்ப்பு வழங்குறாரு. தமிழ்நாடு அரசுல இருந்து அப்ஜெக்ஷனே கிடையாது. இப்போ எங்களை மாதிரி தோழமை சக்தியெல்லாம் நின்று களத்தில் இறங்கின பிறகு தான் இப்போ பெட்டிஷன் போட்டு நேற்று வந்து ஒரு அது ஸ்டே வந்திருக்கு, இடைக்கால தடை வந்திருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், ஆமாம், அதுக்கு வந்து பிசிஎம் வர மாட்டாங்க. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வந்து ஒரு இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா நீ அவனுக்கு சலுகை 3.5 சலுகை கொடுக்கக்கூடாது. இந்த அவர் என்ன செய்கிறாரு, தீர்ப்பை வந்து கொடுக்குறாரு. 3.5% எங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. அது இஸ்லாமியர்கள் உள்ளே வந்தாங்கன்னா அது யாரை நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறோமா? இப்போ எங்கிட்ட போய் நீ என்ன ஜாதி கிட்ட ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. பிசியில் என்ன போட்டு வச்சுருக்கான், பிசி லெப்பை, பிசி ராவுத்தரு, மறைக்காரு. நான் எனக்கு லெப்பன் இருக்கு, லெப்பன் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. எதையா எழுதி தொலைப்பா, இல்லை உரிமை இருக்கு. அப்போ அந்த உரிமையை வந்து தடுக்கக்கூடாது ஒரு ஜட்ஜு. அவர் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து ஏற்றுக்கொண்டு வர்றாருன்னா நீ லெப்பையா இருந்துட்டு போ, ராவுத்தரா இருந்துட்டு போ, நீ வந்து மாவுத்தரா எதாவது இருந்துட்டு போ. அவங்கள உரிமையை யாராவது இடஒதுக்கீட்டில் பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை, அதை தடுப்பு பண்ணுறாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு சரியான முறையில் என்ன செய்யலை, இல்லை அப்பீல் போயிருக்காங்க. எல்லாம் அப்பீல் தான் போயிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன நடக்கும் அப்பீல்ல? உச்சநீதிமன்றம் போற ரொம்ப சிக்கலுங்க. இங்கேயே 20 நீதிமன்றம் கொண்டு 3 நீதிபதிக்கு போங்க, தலைமை நீதிக்கு போங்க, அதே சாத்தியம்னாரு. ஆனா தாண்டி அங்க அப்பீல் டிவிஷன் பெஞ்சில் போயிருக்கணும். இதெல்லாம் இருக்கு. ஸோ நான் பார்க்கும்போது தாவேக அரசு இந்த 2 மாசத்துல சில நன்மைகளும் கண்ணுக்கு தெரியுது, இது போன்ற தீமையும் கண்ணுக்கு தெரியுது. இப்போ எதையுமே நான் டிசைட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். ஒரு 6 மாசம் ஓட விட்டாதான் எங்க போய் நிக்கிறாங்க. 6 மாசத்துக்குள்ள பிரச்சனை முத்துதேங்கறான பிரச்சனை. ஆமா, அதை நீங்க தடை பண்ண தான் செய்யணும்.